தங்கவயலில் இன்றைய செய்தி. வார்டுகளிலும் நாங்கள் இணைந்து களம் காணுவோம். 35 வார்டுகளிலும் எங்கள் ஆதிக்கம் இருக்கும், நாங்களும் களம் காணுவோம். இப்படிப்பட்ட ஒரு நகர சபை இதான் லாஸ்ட். நமது இளைஞர்களுக்கான அமைப்பு இளைஞர் பெருமன்றம் தமிழகத்தில் ஒரு பிரச்சனை என்றால் கர்நாடகாவிலே அதற்கான போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடக்கும். கர்நாடகாவிலே இளைஞர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தமிழகத்திலே, ஆந்திராவிலே, கேரளாவிலே சுற்றி எத்தனை மாநிலங்களிலும் நமக்கான ஒரு ஊந்து சக்தியான ஒரு அமைப்பாக இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும், அனைத்து மாணவர்களுக்கும், அனைத்து தொழிலாளர்களுக்கும், அனைத்து பெண்களுக்கும் ஒரு சம உரிமை வேண்டும். அப்படி என்ற ஒரு நோக்கத்திற்காக நாம் நமது போராட்டத்தின் வாயிலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது நம்ம எல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசானது மாணவர்களுக்கான அரசா, இளைஞர்களுக்கான அரசா, பெண்களுக்கான அரசா, தொழிலாளர்களுக்கான அரசா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏன் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட தமிழகத்தில் நான் குறை கூறுகிறேன் என்று யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். 2 மாத காலங்களாக கிட்டத்தட்ட 5-6 கற்பழிப்பு குற்றங்கள். அது வயதானவர்களோ அல்ல, 8 வயது மாணவி, 8ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி எங்களது கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் ஒரு பகுதி போச்சம்பள்ளியிலே கற்பழித்தவர்கள் யார் தெரியுமா? ஒரு அரசு பள்ளியினுடைய 3 ஆசிரியர்கள். மற்றொரு செய்தி, திருச்சி அங்க ஒரு தனியார் பள்ளியினுடைய முதல்வருடைய கணவன் 2ஆம் வகுப்பு மாணவி கற்பழித்து செய்தி. இதையெல்லாம் தினம் தினம் நாங்கள் கேட்கும் பொழுது எங்கள் வீட்டிலும் பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். அதை நானே சேர்ந்தாலும் எனது அமைப்பை சார்ந்தவனை செய்தாலும் அவனை நடு ரோட்டில் வைத்து நீங்கள் பொதுமக்களிடம் விட்டுவிட்டு அவனை சாகடிக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இளைஞர்களே, தோழர்களே, சிந்தியுங்கள். இதையெல்லாம் நாம் இன்று ஆட்சி அதிகாரத்திற்கு வராமல் இருக்கலாம், ஆனால் கூடிய விரைவில் என்றாவது ஒரு நாள் நாம் அந்த ஆட்சி பீடத்திற்கு வருவோம். சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி நம்மால் முடியவில்லை என்றாலும் நமது பின்வரும் சந்ததிகள் இதையெல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற நம்பிக்கையின் பேரில் எனக்கு பேச வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். ஏஒய்எஃப் கேட்பது என்ன? இந்த மாநிலத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை, இந்த தங்கவயல் பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை. தங்கவயல் பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் அனுதினமும் தங்களுடைய வேலை வாய்ப்புக்காக ரயில் ஏறி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் முதல் 14 மணி நேரம் வரை அவர்கள் அந்த வேலைக்காக செலவிடுகிறார். வேலை என்னமோ 8 மணி நேரமோ 9 மணி நேரமோ தான். ஆனா போகிறது வர்றது இதெல்லாம் சேர்த்து கணக்கு பண்ணோம்னா 12ல இருந்து 16 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலைக்காக செலவு செய்யறான் ஒரு சாமானிய கோலார் தங்கவயல் இளைஞர். அதுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றால் இந்த கோலார் தங்கவயலிலே இருக்கக்கூடிய தங்க சுரங்கத்தை திறக்க வேண்டும், புதிய தொழில்களை அமைக்க வேண்டும். தங்க சுரங்கத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மூடிய பொழுது அதற்கு எதிராக கிளர்ந்து எழுந்து போராட்டம் செய்த வரலாறு கம்யூனிஸ்டுகளுடைய வரலாறு.
அதை தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை கொடு என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வருவது நம்முடைய ஏஐஒய்எஃப். இந்த ஏஐஒய்எஃப் அமைப்பினுடைய மாநில துணை செயலாளராகவும் இந்த மாவட்டத்தினுடைய தலைவராகவும் தோழர் ஜோதிபாசு அந்த காலத்தில் இருந்தார். 2006 2007 காலகட்டத்தில் அவருடைய தலைமையிலே ஒரு மிகச்சிறந்த போராட்டத்தை இந்த கோலார் தங்கவயலிலே நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். அது எப்படிப்பட்ட போராட்டம்? ரோடு சரியில்லையா, ஏஐஒய்எஃப் கொடியை தூக்கிட்டு போராட்டம். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி சரியில்லையா, நகராட்சிக்குள்ள மலமல்லி கொட்டும் போராட்டம். இப்படிப்பட்ட பல்வேறு போராட்டங்களை செய்த வரலாறு உள்ள இந்த அமைப்பு இன்று இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒன்று திரட்டி ஒரு கோரிக்கை வைக்கிறோம். என்ன வைக்கிறோம்? முதல் கோரிக்கை, கோலார் தங்க சுரங்கத்தை மீண்டும் திற. இரண்டாவது கோரிக்கை என்ன அப்படின்னா, இங்கே புதிய தொழில்களை துவங்கி அதற்கு இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கொடு. இங்க இருக்கு பிஎம்எல் தொழிற்சாலை. அந்த பிஎம்எல் தொழிற்சாலையில வேலை செய்யறவங்கள எத்தனை பேர் உள்ளூர்காரங்க அப்படிங்கறத நம்ம ஒரு சென்சஸ் எடுத்து பார்த்தோம்னா பாதிக்கு பாதி வெளியூர்ல இருந்து வந்திருந்தான். அதுலயும் கர்நாடக மாநிலத்திலிருந்து வந்தவங்க ரொம்ப கம்மி, வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் அதிகம். அங்கே அந்த நிறுவனம் அமைவதற்கு நிலம் கொடுத்தது யாரு? உள்ளூர்காரங்க. அங்கே அந்த நிறுவனம் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு மூல காரணம் யாரு? உள்ளூர்காரங்க. அவனை இன்று வெளியே தள்ளிவிட்டு நீ வெளியூர்காரனுக்கு வேலை கொடுக்கிறாய் என்றால் அந்த நிறுவனம் இங்கே இருந்து என்ன செத்தன என்பதுதான் என்னுடைய கேள்வி. அந்த பிஎம்எல் உட்பட அனைத்து நிறுவனங்களிலும், இந்த கோலார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களிலும் கோலார் மாவட்ட மக்களுக்கே முன்னுரிமை. கேஜிஎஃப் தாலுக்கில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களிலும் கேஜிஎஃப் இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களுக்கே வேலையில் முன்னுரிமை என்கின்ற ஒரு நிலை வர வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து போராட வேண்டும். அந்த சோசியலிச சித்தாந்தங்களை இந்த மண்ணிலே நாம் பயிரிடுவோம். அறுவடை என்பது தேர்தல்களில் தன்னால் வரும் என்கின்ற இந்த நிலையில என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு, இந்த மாநாடு மிகச்சிறப்பாக அமைந்தது. ஒரு மிகச்சிறப்பான பேரணியை நீங்கள் நடத்தியிருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதற்கு முன்பு நீங்கள் செய்ய வேண்டிய செயல்பாடுகளை திட்டமிட்டு செய்யுங்கள். வருங்காலம் நமது நகர்மன்றத்திலே அத்தனை உறுப்பினர்களும் ஏஐஒய்எஃப் உறுப்பினர்களாக இருப்பார்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். இன்குலாப் ஜிந்தாபாத், ஏஐஒய்எஃப் ஜிந்தாபாத், லால் சலாம், லால் சலாம். நடக்க போகின்ற நகர சபை தேர்தலில் ஏஐஒய்எஃப்பும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் போட்டியிடும். வருகின்ற நகர சபை ஏஐஒய்எஃப் கவுன்சிலர், சிபிஐ கவுன்சிலர் நகர சபையிலே இருப்பார்கள் என்பது நமதுடைய சபதம். 35 வார்டுகளிலும் நாங்கள் இணைந்து களம் காணுவோம். அப்படிப்பட்ட கதிரறிவால் சின்னம் நகர சபையிலே ஆதிக்கத்தை செலுத்தும் என்பது கூட இந்த மாநாட்டினுடைய வரலாறு. ஏதோ ஒரு எம்எல்ஏவை திட்டுறது இல்லை, அது திட்டுறது இல்லை, விமர்சனம் பண்றது. ஓட்டு போட்டவன் ஆட்சியில் இருக்கிறவங்களை பார்த்து கேட்கிற கடமை போராட்டத்தை தான் நாம இன்னைக்கு பேசியிருக்கிறோம். அதனால இன்னைக்கு எப்படி வெறும் 35 கவுன்சிலர்களை பொம்மையா வச்சுக்கின்னு நகர சபையில எலெக்ட் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலருக்கு மட்டும்தான், அதனுடைய தலைவருக்கு மட்டும்தான், துணை தலைவருக்கு மட்டும்தான் ஒரு கூட்டத்தை நடத்துற அதிகாரம் இருக்குது. அந்த கூட்டத்தில் பேசுற அதிகாரம் இருக்குது. அந்த கூட்டத்தில் கேள்வி கேட்கும் போது அந்த கூட்டத்தினுடைய கேள்விக்கு எழுந்து நின்று பதில் சொல்லுகின்ற அந்த அதிகாரம் முனிசிபல் ஆக்ட் பிரகாரம் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்குது. எம்எல்ஏ நகர சபையில ஒரு உறுப்பினரா அவங்க ஒரு நாமினேட்டட் கணக்கு, எம்பி ஒரு நாமினேட்டட் கணக்கு. அவங்களுக்கு எலெக்ஷன் நேரத்தில் ஓட்டு போடுற உரிமை இருக்குது. ஆனா வார்டை பத்தியோ ஊரை பத்தியோ பேசும்போது
கவுன்சிலர்களுடைய குரல் வலையை நசுக்கி ஆட்சியில் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு அவர்களை மிரட்டி நகர சபையே இவங்கள்தான் அப்படின்னு சொல்லி ஏச்சு நின்று பதில் சொல்லுகின்ற அந்த அதிகாரம் இந்த எம்எல்ஏ ரூபகலா சசிதருக்கு இல்லை. நகர சபை வரலாறுல கர்நாடகாவிலேயே பல சட்டங்கள் உருவாவதற்கும் பல விவாதங்களை பண்ணி எமினன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரசிடென்ட்கள் இருந்த இந்த நகர சபையில வெறும் மௌனமாக இருந்து ஊமைகளாக இருந்து எதையும் பேசாமல் எதையும் விவாதிக்காமல் எம்எல்ஏ சொல்றதுக்கு தாளம் போட்டு இந்த 5 ஆண்டுகளை வீணடித்த ஒரே நகர சபை அது இந்த நகர சபை தான். இப்படிப்பட்ட ஒரு நகர சபை இதுதான் லாஸ்ட். நெக்ஸ்ட் மிகப்பெரிய அனல் பறக்கிற வகையிலே மக்கள் பிரச்சனைகளை தட்டி கேட்கின்ற வகையிலே மக்களுக்காக குரல் எடுக்கின்ற வகையிலே தங்க சுரங்க பீடுகளை சொந்தமாக்கின்ற வகையிலே பல பிரச்சனைகளை தட்டி கேட்கின்ற ஒரு நகர சபை வருகின்ற நகர சபை. அந்த நகர சபையில் செங்கொடி பறக்கும், கதிரறிவால் பறக்கும், AYF பெருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நகர சபை வரும் 35 வார்டுகளிலும் எங்கள் ஆதிக்கம் இருக்கும், நாங்களும் களம் காண்போம் என்பது கூட இந்த மாநாட்டினுடைய முக்கியமான தீர்மானமாக சொல்லி இதை செயல் வடிவப்படுத்துவதற்காக ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய இளைஞர்களும் இன்றையிலிருந்து 35 வார்டுகளிலும் இறங்கி ஒரு மாற்று நகர சபையை உருவாக்குகின்ற வகையிலே மக்கள் குரலை ஒலிக்கின்ற நகர சபையாக இருக்கின்ற வகையிலே நமக்கு கோலார் தங்கவயல் என்றால் சிங்கங்கள் அவர்கள் கர்ஜிப்பார்கள் என்கின்ற விதத்திலே அறிவாளிகள், திறமையானவர்கள், சிந்தனையாளர்கள் இருக்கின்ற ஒரு நகர சபையாக மாற்றுகின்ற ஒரு தீர்மானத்தை இந்த மாநாடு முன்னெடுக்கும். 20 ஆண்டு காலமாக பல்வேறு போராட்ட வடிவங்களிலே எங்களுக்கு நிரந்தரமாக்கு என்று சொல்லுகின்ற 3000 கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் கடைசியா ஒரு கை பார்த்தெல்லாம் நீயா நானா அப்படின்னு சொல்லி களத்திலே குதித்தார்கள். 3000 தொழிலாளர்கள் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை, நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் பெற்றே தீர்வோம் என்கின்ற அந்த உறுதி, அந்த போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் தங்கவயலில் இருக்கக்கூடிய இளைஞர்களை திசை திருப்பி சிந்திக்க வைத்தது. நமது ஊரிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடக்குமா? போலீஸ்ல கண்ணுல விரல விட்டு ஆட்டுற அளவுக்கு இன்னைக்கு இந்த ஊர்ல இப்படி ஒற்றுமையோட இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்டெலிஜென்சி பயந்தா, பெமல் மேனேஜ்மெண்ட் பயந்தா, இந்த ஊரினுடைய எம்எல்ஏ அடுத்து நாம இருக்க முடியாது, இப்படிப்பட்ட ஒன்றுபட்ட போராட்டம் இந்த ஊர்ல வெற்றி பெற்றால் வெளியூர்ல இருக்கிற இந்த ஊர்ல எம்எல்ஏ ஆக முடியாது அப்படின்ற ஒரு பயத்தை உருவாக்குச்சு. இந்த எம்பி இந்த ஊர்ல இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடந்தா அடுத்து நாம் அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எம்பி நினைச்சான். அதனால இந்த போராட்டத்தை உடைக்கணும்னு சொல்லி அதே CITU சங்கம், அதே அதனுடைய தலைவர் மீனாட்சி சுந்தரம், AR பாவே மேனேஜ்மென்டினுடைய கைக்கூலிகளாக மாறினார்கள். போராட்டத்தை அவர்களே திசை திருப்பினார்கள். அந்த போராட்டம் திசை மாறியது. அவர்களே மேனேஜ்மென்டினுடைய கைக்கூலிகளாக மாறினார்கள். அந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. அதை தொடர்ந்து இந்த யூனியன் உடைக்கப்பட வேண்டும், இந்த யூனியன் ஒற்றுமையோடு இருக்கக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு யூனியன் உடைபட்டு 2 துண்டுகளாக இன்றைக்கு இருக்கிறது. இதுவும் மேனேஜ்மெண்ட் நினைத்த அந்த போராட்டத்தினுடைய திசைகள்.